Hey, hi friends. So, இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான நேச்சுரல் மேக்கப் எவ்ரிடே எப்படி பண்ணிட்டு போலாங்கிறது இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் என்னோட ஃபேஸை வந்து ப்ரெப்பிங் பண்ணுறதுக்காக லாரியல் பாரிஸ் ரிவிட்டா லிஃப்ட் ஹைரலானிக் ஆசிட் இது வந்து ஒரு ப்ளம்பிங் க்ரீம் டே. ஸோ இது வந்து நான் என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட மாய்ஸ்சரைசர் இருந்தால் மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் மேக்கப் வந்து நம்ம எவ்ரிடே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேஸ் நல்ல ப்ரெப்பிங்காக இருக்கணும், நல்ல மாய்ஸ்சராக இருக்கணும். ஸோ அதனால் இதை அப்ளை பண்ணுறேன். அண்ட் அடுத்து வந்து ப்ளம் ஆயில் வந்து என்னோடய ஃபேஸில், அதாவது அண்டர் ஆயிலில் கொஞ்சம் ஸ்பெஷலி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையாக ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுறேன். உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருந்தால் நீங்கள் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் அடுத்தது வந்து ஃபவுண்டேஷன் வந்து மேக்குள்ள NC42. ஸோ இந்த ஷேடு எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து இந்த மேக் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப லைட் டு மீடியம் கவரேஜ். ஸோ உங்களுக்கு ரொம்பவே உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு நேச்சுரலாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் லாங் லாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபவுண்டேஷனால் என்னோடய ஃபேஸை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிப்பிங் ப்ரெஷ்ஷால் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கோங்க. அதால் நம்ம வந்து ப்ராடக்ட், அதாவது எக்ஸஸ் ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த பியூட்டி பிளெண்டரில் வந்துடும். அதனால இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்து வந்து கன்சீலர். இது வந்து மேக் உள்ளது. ஸோ இதில் ஷேடு காமிக்கிறேன் இல்லையா, அதை எடுத்து என்னோட அண்டர் ஐயில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வாய் சுற்றியும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பிக்மெண்டேஷனோ இல்லை டார்க் சர்க்கிள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹைட் பண்ணும். அண்ட் அடுத்து வந்து மெப்ளின் கன்சீலர் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஷேடு வந்து கேரமல். ஸோ இதை வந்து கொஞ்சம் அண்டர் ஐயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பிரைட்டனாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் அது வந்து பிரிட்ஜ் ஆஃப் நோஸ்லேயும் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து செட்டிங் பவுடர் வந்து நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆல் ஓவர் ஃபேஸ்லாம் நல்லா ஒரு வாட்டி டேப் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்ம மேக்கப் வந்து லாங் ஸ்டேவாக இருக்கும். ஸோ இதை நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கான்டோர், ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் இருக்கக்கூடிய பேலட். இது வந்து மெப்ளினில் வருது. ஸோ இதில் இருக்கிற ஷேட் எடுத்து, அதாவது கான்டோர் ஷேட் எடுத்து நான் என்னோடய ஃபேஸில் நல்லா கான்டோரிங் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எங்கெல்லாம் பண்ணுறேனோ அந்த ஏரியாவில் நீங்களும் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து என்ன ஆகும்னா நம்ம ஃபேஸை வந்து கொஞ்சம் சின்னதாக காமிக்கும் அண்ட் கொஞ்சம் டிஃபைன் பண்ணி காமிக்கும். அண்ட் ப்ளஷ்ஷும் எடுத்து நான் கொஞ்சமாக என்னோடய சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எங்கராக காட்டும். ஸோ அதனால் நம்ம ப்ளஷ்ஷை அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அது கூடவே இந்த ஹைலைட்டரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது டே மேக்கப் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஹைலைட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணால் போதும். அண்ட் வந்து அதே ப்ரான்சர் ஷேடு இருக்குது இல்லையா, அதே எடுத்து நம்ம வந்து ஐ லீட்லேயும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு ஐ ஷேடோ பேலட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. எவ்ரிடே மேக்கப்புக்கு வந்து சிம்பிளாக 2-3 ப்ராடக்ட் வச்சோமா போட்டோமான்னு இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு சுகரில் வரக்கூடிய கோல் காஜல். ஸோ இந்த காஜல் எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ நார்மலாக வாட்டர் லைன் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லோவர் லைன்லையும் அண்ட் அதுக்கப்புறம் அப்பர் லைன்லையும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நல்லா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் ஸ்மோக்கி எஃபெக்ட் இருக்கும். ஸோ ரொம்ப லைனர்லாம் ட்ரா பண்ணணும் அவசியமே இல்லை. கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு அதை லைட்டாக அப்படி ஸ்மெச் பண்ணி விட்டாலே போதுமானது. அண்ட் அடுத்த மஸ்காரா வந்து நான் ஐக்காக்குள்ளதை எடுத்துருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் லேஷஸ் வந்து இல்லை வந்து லென்த்தனாக காமிக்கும். ஸோ அதனால் இந்த மஸ்காராவில் நான் நல்லா லாஸ்ட்டை கர்ல் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அது போக அதே மஸ்காராவை எடுத்து என்னோட ஐப்ரோவையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கும் நீங்கள் தனியாக ஐப்ரோ கிட்டோ பென்சிலோ வைக்கணும் அவசியம் இல்லை. எவ்ரிடே வந்து சிம்பிளாக ஒரு ப்ராடக்ட்லேயே நம்ம மல்டிபர்பஸாக நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து வந்து லிப் பென்சில் வந்து நாய்க்காக்குள்ளது. ஸோ இதோட ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்டி ப்ரூனேட். ஸோ இந்த ஷேடால் நான் ஃபஸ்ட் என்னோட லிப்பை வந்து நல்லா ஒரு ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பேஸ் கோட் மாதிரி கொடுத்துக்கிறேன். அண்ட் எவ்ரிடேனால கொஞ்சம் நேச்சுரலாக நான் வந்து லிப்ஸ்டிக் இருக்கணுங்கிறதுக்காக இதை அப்ளை பண்ணுறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் நாய்க்கால லிப் அண்ட் சீக்ஸ் கலர் சொல்லிட்டு இருக்குது. இது வந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் தான், அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து மேக்குள்ள ஃபிக்ஸ் ஸ்ப்ரே, அதை எடுத்து நல்லா என்னோடய ஃபேஸை நல்லா ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஹோல் மேக்கப் வந்து சூப்பராக செட் ஆயிரும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு மாய்ஸ்சராக நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னோடய மேக்கப் வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து நேச்சுரலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மேக்கப் பண்ண ஒரு ஃபீலே இருக்காது. அதனால் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். until then bye bye, tata, take care and love you all.